Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ESTIC எனப்படும் அறிவியல் தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்காக 1 லட்சம் கோடி திட்ட நிதி. பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துவதாக பிரதமர் தமிழகத்தில் பேசுவாரா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. பிரதமர் என்ற பொறுப்புக்கு உரிய மாண்பை இழக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தல். தெருநாய்களை கட்டுப்படுத்தும் விதிமுறைகள் தொடர்பான வழக்கில் தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம். உரிய நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு வருவதாக தகவல். தவேகாவிற்கு 3 அணிக்கான நிர்வாகிகளை அறிவித்தார் விஜய். மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி நிர்வாகிகள் நியமனம். வெள்ளியின் விலை கடும் உயர்வு. இன்று ஒரே நாளில் 1 கிலோவுக்கு 2000 ரூபாய் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ESTIC 2025 என்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இதில் நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கான 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களையும் அவர் அறிமுகப்படுத்தினார். தனியார் நிறுவனங்களின் புதிய ஆராய்ச்சிகள் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் அதிக முதலீடு செய்ய இந்த நிதி உதவும். அண்மை காலமாக அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், வான்வழி ஆராய்ச்சி உள்ளிட்டவற்றிற்கு மத்திய அரசு அதிக நிதியை ஒதுக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் பதிலளித்திருக்கிறார். தமிழகத்தில் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடப்பதால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என பீகாரிகள் கூறுவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பீகார் மக்களுக்கு தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற பேச்சை பிரதமர் மோடியால் தமிழகத்தில் பேச முடியுமா என்றும் அவர் சவால் விடுத்திருக்கிறார். மேலும் பிரதமர் என்ற பொறுப்பிற்குரிய மாண்பை அவர் இழக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். தெரு நாய்களை கட்டுப்படுத்தும் நடைமுறைகள் தொடர்பான வழக்கில் அரசு தலைமைச் செயலாளர்கள் கண்டிப்பாக நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தமிழக தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் இன்று ஆஜராகி விளக்கமளித்திருந்தார். தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த உரிய நெறிமுறைகளை வகுப்பதாகவும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் வன்கொடுமை குற்றவாளிகளை திமுகவினர் பாதுகாப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் கல்லூரி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். குற்றங்களை தடுக்கவும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் திமுக ஆட்சி தவறிவிட்டதாகவும் இதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்து 20 மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக 3 அணிகளுக்கான நிர்வாகிகளை விஜய் ஒட்டுமொத்தமாக அறிவித்திருக்கிறார். அதன்படி முதற்கட்டமாக மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி ஆகிய அணிகளுக்கு மாவட்டம் வாரியாக நிர்வாகிகளை நியமித்து விஜய் உத்தரவிட்டுள்ளார். SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு தடை கோரி திமுக இன்று மனு தாக்கல் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக சார்பில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தின் SIR நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் என அப்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று திமுக மேல்முறையீடு செய்யவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையிலும் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் 5 நாட்களுக்கு சென்னை, மதுரை, திருச்சி, நெல்லை, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவுக்கு வெப்பம் பதிவாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வெள்ளியின் விலை இன்று கடுமையாக உயர்ந்தது. கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 168 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோவுக்கு 2000 ரூபாய் அதிகரித்து 1,68,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
வெள்ளியின் விலை வரும் நாட்களிலும் அதிகரிக்கும் என்றே கூறப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.